வீட்டில் உண்மை தெரிஞ்சதால் வந்து காவேரி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயும் தாத்தாவும் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பசுபதியும் அவங்க கேங்கும் வந்துட்டு காவேரி குடும்பத்தை ரொம்ப மோசமாக பேசுறதால தாத்தா செமையாக டென்ஷன் ஆகி காவேரி பற்றி உண்மைகள்லாம் சொல்கிறாரு. காவேரி வந்து பணத்துக்காகவோ வந்து கல்யாணம் பண்ணல, காவேரி வந்து அவங்க தங்கச்சி உயிரை காப்பாற்ற தான் கல்யாணம் பண்ணுறான்றாரு. இதை கேட்டு வந்து காவேரியோட குடும்பம் பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. காவேரி கிட்டே ஏன்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணு திறமை தவிச்சிட்ருக்காரு. தாத்தா வந்து அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சுட்ருக்காரு. மேலும் வந்து காவேரியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும், இனிமேட்டு அவள் கஷ்டப்பட வந்து வேணாம், நாங்கள் வேணாம் நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணு அங்கே வந்தால் நல்லா இருக்காது, அதனால் என் பொண்ணை நாங்களே கூட்டிகிட்டு போயிடும்ன்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறார். நான் வீட்டை விட்டுல அனுப்பல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க, அதே மாதிரி என்கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ போகலன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் விஜய் தவிக்கிறாரு. நான் அப்போவே சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அப்படியே வந்து விஜயும் தாத்தாவும் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் கெஞ்சி நிற்கிறாங்க. ஆனால் வந்து காவேரி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, காவேரி நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து கதறி கதறி அழுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அவர் வந்து தாத்தாவோட மடியில் படுத்து அழுதுட்டுருக்காரு. அப்போ அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, நீ கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரம் காவேரி வந்து உன் கூட கண்டிப்பாக சேர்ந்துருவா, அவள் இருக்க மாட்டாரா உன்னை விட்டுட்டு, உன்னை அந்த அளவு நேசிக்கிறாடா, அதே மாதிரி தான் நீயும் காவேரி இல்லாமல் இருக்க மாட்ட, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இவ்வளோ அன்பும் பாசமும் காதலும் வச்சுருக்கீங்க, ஆனால் 2 பேருமே சொல்லிக்காமல் இருந்திருக்கீங்க, நீ வந்து அவகிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா, இதையும் புரிய வைக்காமல் விட்டுட்ட விஜய், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, எல்லா விஷயத்தையும் மனசை விட்டு புரிய வைக்கணும்டா, நீ மனசில் நினச்சிட்டு அவள் புரிஞ்சுப்பான்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, கெட்டு போல விஜய், காவேரி உனக்கு கண்டிப்பாக வேணும்ல, ஆமாம் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தாத்தா, அப்போது காவேரி கிட்டே வெண்ணா பற்றின விஷயங்களும் அதே மாதிரி நீ எப்படி காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண, அவளை வந்து உண்மையாகவே வந்து அவளை இழக்க விரும்பலைன்ற விஷயத்தையும் காவேரி கிட்டே நீ சொல்லணும், அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் தாத்தா, நான் எல்லாத்தையும் சொல்லணும் தாத்தா, அவளுக்கு புரிய வைக்கணும் தாத்தா, அவள் கண்டிப்பாக புரிஞ்சுட்டா கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவா தாத்தா, அப்போது காவேரிக்கு நீ புரிய வைக்கணும்ல, அப்போ காவேரி போய் மீட் பண்ணு. இல்லை தாத்தா, இப்படி தாத்தா, அவங்க வீட்டுக்கு போனால் தான் அவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, சரிடா நீ கவலைப்படாத, நான் போய் அவங்க வீட்டில் வந்து பேசுகிறேன், பேசிவிட்டு காவேரி கிட்டே நீயும் பேசுகிற மாதிரி ஏதாவது நடக்க முடியுமான்னு பார்க்குறேன், அப்புறமா நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து நிஜமாவா தாத்தா, என்னடா பண்ணுறது, பேரனுக்காக நான் செய்ய மாட்டேன், நான் இதை கூட அவங்க என்ன பேசினாலும் சரி, திட்டினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, எனக்கு தேவை நீயும் காவேரியும் ஒன்றா சேரணும், அதுக்காக இந்த தாத்தா என்ன வேணாலும் பண்ணுவேண்டா அப்படின்றாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. விஜய் பயங்கரமாக அழறாரு. கவலைப்படாதரா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு. பார்த்தா வீடு பூட்டிருக்கு, யாருமே இல்லை, ஒன்றும் புரியல தாத்தாக்கு. பார்த்தா குமரன் அங்கே வராரு. தம்பி என்னப்பா எங்கே போயிருந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, எல்லாருமே வந்து வெளியே போயிருக்காங்க, நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம் தாத்தா, அதுக்காக வீடு பார்த்துட்ருக்கோம், சீக்கிரமாகவே நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்னப்பா சொல்கிற, ஆமாம் தாத்தா, உங்களை அத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் அதுதான் சொல்லான்னு வந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. என்னப்பா திடீர்னு இந்த முடிவு, இல்லை தாத்தா நாங்கள் முன்னாடியே இந்த வீடை காலி பண்ணலான்னு நினச்சோம், இப்போ இங்கேயே இருந்தால் நல்லா இருக்காது, காவேரி வேற வந்து இப்படி வந்துட்டால, அதுவே எங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து இங்கே நாங்கள் காலி பண்ணிக்க தான் நல்லது தாத்தா, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், வீடும் பார்த்துட்டோம், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் விஜய் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாரு. விஜய் பயங்கரமாக அழறாரு. தாத்தா நிஜமாலே காவேரி வந்து இங்கேருந்து போயிடுவாளா தாத்தா அப்படின்னு. இல்லைப்பா, அவங்க இந்த வீடை காலி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எனக்கே ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு. விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. நான் காவேரி உடனே பார்க்கணும் தாத்தான்றாரு.